Good afternoon students. Last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைசூர் வார் பார்த்தோம். அடுத்தது மராத்தா வார் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா the British administrative organization in India. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து நிர்வாகம் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? சரி, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேஷன் வாஸ் ரன் பை 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. சிவில் சர்வீஸ் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஆர்மி ஒன்று, அடுத்தது போலீஸ் ஒன்று அண்ட் ஜுடிஷியரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவில் சர்வீஸ். ஓகேவா? இப்போ சிவில் சர்வீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் the term civil service was used the first time by the East India Company to distinguish its civilization employee from their military counterpart. ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் த சிவில் சர்வீஸ் அப்படின்ற வேர்டை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க. ஓகேவாக்கண்ணா? இதில் வந்து என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருந்தால் என்னது டெட் எழுதுவாங்க. சரியா? கவர்மெண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சிடெட் அப்படின்னு ஒன்று எழுதுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று எழுதுவாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. நிறைய எல்லாமே கவர்மெண்ட் ஒர்க் வேலை அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான் எழுதுவாங்க. சரியா? எக்ஸாம் எழுதி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதெல்லாம். சரியா? எக்ஸாம் எழுதுவோம் நம்ம. எதுக்குமே போலீஸ்க்காக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லையா, பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க இப்போ லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நீட் இல்லையா? ஆமாம், மெடிக்கலுக்கு இன்ஜினியருக்கு ஜேஇஇ எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீட் எழுதணும் இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னும் போது எல்லாமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த முறையை வந்து ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க தான். சரியாம்மா? இப்போ உனக்கு இந்த சிவில் சர்வீஸுக்கு உங்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம இதை பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilization employees from their military counterpart. ஓகேவா? Translating law into action and collecting revenue were the main job of the civil service. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிவில் சர்வீஸ் ஒர்க்குக்கு என்ன மெயின் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்துறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் வரி வசூல் செய்கிறது. சரியா? இந்த 2 வேலை தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக இருந்தது. சரியா? ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபார ரீதியாக தான் எல்லா வேலைகளும் நடந்தது. சரியா? வியாபாரம் பண்ணுறவங்கக்கிட்ட வரி வாங்கிறது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுப்பணித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட கம்பெனிஸு, சரியா, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறவங்கள பொறுத்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆளுங்களை நியமிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து வச்சு செலக்ட் பண்ணாங்க. சரியாம்மா? அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லஞ்சம், ஊழல், சட்டவிரோதமாக அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடந்துச்சு ஃபஸ்ட்டில். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த தனியாரெல்லாம் தனித்தனியாக வந்து செய்யக்கூடாது, கவர்மெண்ட்டை வந்து டைரெக்டாக வந்து இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால்
இந்த கம்பெனி ஊழியர்களுக்கு பார்த்த அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான உலகத்திலேயே அதிகமான சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டுக்கு வேலைக்கு சேலரி கொடுத்தாங்க. சரியா? இதை தான் பார்க்குறோம். த சிவில் சர்வீஸ் வாஸ் இனிஷியலி கமர்ஷியல் இன் த நேச்சர் பட் லேட்டர் இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த பப்ளிக் சர்வீஸ். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு பப்ளிக் சர்வீஸாக மாற்றினாங்க. சரியாம்மா? In the beginning, the appointment to this service was the sole prerogative of the court of directors of the company. சரியா? But the nominated civil servant indulged in the corresponding அடுத்தது bribery அண்ட் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேடு. இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோதமான நிறைய முறைகள் நடந்தது. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்னர் ஜெனரல் 1786 என்ஃபோர்ஸ்டு டு ரூல் அகேன்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரேடு. தனியார் அதாவது தனியார் வியாபாரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பித்தாங்க. சரியா? அடுத்தது லார்ட் வெல்லௌசி who came into India as Governor General in 1798 introduced the idea of suitable training for the civil servant. என்ன பண்ணாங்க அப்படின்னா லார்டு வெல்லௌசி வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக என்ன ஒர்க் செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது ட்ரைனிங் கொடுக்குறது. இந்த சிவில் சர்வீஸ்னால் என்ன, இவங்க அதில் இருக்கவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இன் 1800 he established the college in Fort William at Calcutta to provide training in literature, science and language. However, the director of the company disapproved of his action and replaced it by their own East India College established at Haileybury in England in 1806. ஓகேவா? The idea of competition of requirement was introduced first by the Chapter Act 1833, but the system of the competition was this not nominated by the court of directors were not eligible to write the competitive exams. Since the system was called the nominations competition system, the system of the requirement on the basis of open competitive examination was introduced in 1853. This system was conferred by the Government of India Act of 1858. The maximum age for competitor was fixed at 23. Subsequently, East India College at Haileybury was abolished in 1858. இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி வந்து பதவியேற்ற உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான பயிற்சி வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1800 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து ஒரு விஷயங்களுக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லியம் கோட்டையில் மொழி இலக்கியம் அறிவியல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக கொண்டு வராங்க. சரியா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கல்லூரியவும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. சரியா? அதே வேலையில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இயக்குனர்கள் இதில் வந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க.
ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ 1806 வந்து இங்கிலாந்துலேருந்து ஹெய்ஸ்லிபரி என்ற இடத்துல கிழக்கிந்திய கல்லூரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஆஸ் 1861 பாஸ்டு பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் exclusively received certain categories of high executive in judicial post for the convention civil service, which was the later designated as the Indian civil service. Due to the lowering of the age limit and holding the examination in London, it could be possible only for a very few wealthy Indians to appear at the ICS examination. In 1869, 3 Indians, Surendra Ramesh Chandra Bhatt and Biharilal Gupta, becomes successful in the ICS examination. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போட்டித் தேர்வு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 1833 பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் அமல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று நியமனம் செய்யறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதாவது போட்டித் தேர்வு முறை வந்து கம்பெனி ஊழியர்களையும் அதே அதில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொன்னால் 1858 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது இந்தியா வந்து அரசு சட்டம் வந்து இந்த மாதிரி அதாவது எக்ஸாம் வச்சு தான் வந்து எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கு எவ்வளோ வயசு வேணும் அப்படின்னா ஏஜ் வந்து 23 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1858 பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதாவது பிரிட்டிஷ் வந்து ஒரு கல்லூரி இருந்தது இல்லையா, அந்த கிழக்கிந்திய அதாவது ஈஸ்ட் இந்தியா கல்லூரி இருந்தது இல்லையா, அந்த காலேஜை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிடுறாங்க. சரியா? அகற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சிவில் சர்வீஸ் வந்து கமிட்டி மூலமாக வந்து என்ன பண்ணணும், நம்ம அங்கே இருக்க மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1861 பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது உயர் நிர்வாகத்தில் பதவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை பதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து அரசு பணியாகத்தான் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணணுன்னா எல்லாமே வந்து கம்பல்சரி எக்ஸாம் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயது வரம்பு 23 கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு கிடைக்கிது. சரியா? இதில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வெளிநாட்டில் போய் தான் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அப்போ நமக்கு வந்து நிறைய பணம் வச்சுருக்கவங்க பணக்காரங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அங்கே போய் எழுதிட்டு வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலை உருவாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கப்புறம் ரமேஷ் சந்திர தத், அதுக்கப்புறம் பிஹாரிலால் குப்தா அப்படின்ற 3 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, ஐசிஎஸ்ல எக்ஸாமில் என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா கண்ணா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன் சுரேந்திரநாத் தாகூர், the elder brother of poet Rabindranath Tagore, was the first Indian to pass the ICS examination in 1863. அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட எல்டர், அதாவது மூத்த சகோதரர், சரியா? எல்டர் பிரதர் வந்து அதாவது சுரேந்திரநாத் டாகூர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? லேட்டர் ஆன் த இந்தியன்
demanded to increase the age limit and the established center for examination in India. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாக்காரங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா இந்த எக்ஸாமெல்லாம் இந்தியாவிலையும் வைங்க, அப்போ எங்களால் என்ன பண்ண முடியும், வயது வரம்பு இந்தியாவில் நடத்துனீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியாக்காரங்க வந்து என்ன பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரியாம்மா? அப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னா 1892 பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 21 குறைக்கிறாங்க. 21 23 உயர்த்துறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு ஜாபுக்கு உண்டான எல்லா இதுக்குமே வந்து இஸ்லிங்டன் பிரபு என்பவர் வந்து தலைமையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழுவை நியமித்து அதன் மூலமாக இந்தியாவில் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் 4 பிரிட்டிஷ்காரங்களும் இந்த பொறுப்பில் அதாவது இந்த கமிட்டியில் வந்து மெம்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதனால் என்னாச்சு 1917 பார்த்தோன்னா இது வந்து அதனோட ரூல்ஸு அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வெளியிடுது. சரியா? இதில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் கிடைக்கிது. சரியா? சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அப்படின்னு சொன்னால் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1918 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாண்டேகு, சரியா, மாண்டேகு அண்ட் லார்ட் செம்ஸ்போர்டு அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரிகமெண்டட் த 33% இந்தியன் ஷுட் பி ரெக்யூர்டு இன் த இந்தியன் சிவில் சர்வீஸ். அதாவது 33% இந்தியர்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதிகரிக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் in 1935 also made the provisions for the establishment of Federal Public Service Commission. சரியா? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போது வந்து நடக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சொல்கிற இல்லையாக்கன்னா அதெல்லாமே இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? இதில் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்மி. சரியா? The army was the second important pillar of the British administration in India. கண்டிப்பாக ஆர்மி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்களோட வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரியா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நிர்வாக திறமை அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது. சரியா? அந்த நிர்வாக திறமையினால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் த ஹோல் இந்தியாவையும் பார்த்தா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நியர்லி 300 இயர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சரியாப்பா? அதுக்கு வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து ஆர்மி, அவங்களோட சோல்ஜர்ஸ், அவங்கக்கிட்ட இல்லாத சோல்ஜர்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் எல்லா திறமைகளும் உள்ள சோல்ஜர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒத்துமை, அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒற்றுமை அப்படின்றது வந்து நம்மளோட இதில் மிஸ் ஆன காரணத்தினால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அடிமையாக ரொம்ப காலம் இருந்தோம். சரியாம்மா? இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியா? சரி. The army was the second important pillar of the British administration in India. The East India Company started requiring its own army, which came to be known as the Sepoy Army. The Sepoy Army was trained and disciplined according to the European military standard and was commanded by the European officers in the battlefield. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால்
அதாவது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட நிர்வாகத்துக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து எது பில்லராக இருந்தது என்னது? ஆர்மி இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஆர்மிக்கு தேவையான ஆட்களை சேர்க்கறது, இவங்க வந்து அதை என்ன சொன்னாங்கன்னா சிப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சிப்பாய் அப்படின்னு இராணுவம் என்று இவங்க வந்து அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. இந்த இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்க ஆஃபீஸர்கள் எப்படி உத்தரவை வந்து போர்க்களத்தில் நிறைவேற்ற சொல்கிறாங்களோ அதுக்கு இணையான அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. சரியா? அதாவது வெல் ட்ரைன்டு ஆர்மி ஹூ ஹேவ் பிரிட்டிஷர்ஸ் ஹேவ். சரியா? அவங்க வந்து ஆர்மி ஹேட் எ கிரேட் during the early stage of British rule. 3 separate armies had been organized in the 3 presidents of Bengal, Bombay and Madras. அதாவது 3 பிரிவாக பிரித்து இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அதாவது பெங்கால், அப்புறம் பாம்பே, மெட்ராஸ் ஆகிய 3 இடத்துலையும் தனித்தனியாக வந்து படைகளை வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை விரிவுபடுத்தும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குறைஞ்ச சம்பளத்தில் நம்ம இந்தியர்களை வந்து வச்சுக்கிட்டாங்க. சரியா? அதாவது இந்த ஆர்மியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை ரேஞ்சில் இருக்க போஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே இருக்கிற போஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாக்காரங்களுக்கு கம்மி சம்பளம் கொடுத்தா போதும், அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் வந்து தினப்படியும் வழங்கப்பட்டது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1856 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 படை வீரர்களோட மொத்தமான மாத சம்பளமே எவ்வளோனா 300 தான். சரியா? 1857 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இராணுவத்தில் 86% வந்து யார் இருந்தாங்க அவங்க இராணுவத்தில் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இராணுவத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. சரியா? இராணுவ உயர் அதிகாரிகள் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க தான். சரியா? இந்த மாதிரி சுபேதார் மட்டுமே, அதாவது இந்தியர்களுக்கு வந்து சுபேதார் மட்டுமே இருப்பாங்க, மற்றவங்க எல்லா போஸ்ட்டுமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா? அடுத்தது த ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிளாசி போர் வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது இன்ஃபேண்ட்ரி வந்து 100, யூரோப்பியன் ஆர்ட்டிலரி வந்து அடுத்தது 50 இங்கிலீஷு சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்தியன்ஸ் வந்து அதிகமான, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிப்பாய்ஸு 2100 சிப்பாய்ஸ், இந்தியன் சிப்பாய்ஸ் இருந்தாங்க. சரியா? அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ரிவால்ட், அதாவது 1857 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the important changes will be in the Indian Army service. they increased British troop. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை, ஏன் அப்படின்னா இந்த அதாவது த ரிவால்ட் இன் 1857 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியன் சிப்பாய்கள் தான் வந்து அதாவது கலகம் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க வந்து ட்ரூப்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க நினச்சாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ். சரியா? when the East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Faujdar, who were in the change of the sarkars of ruler district. The kotwals were in change of towns, while the village watchmen were paid and controlled by the zamindars. சரியா? The police system was created by the Lord Cornwallis. He relieved in the zamindar from the police function in established and regular
police force in 1791. Cornwallis established the system of circle or dhanas, each headed by the daroga. The authority of the daroga extended to village watchmen who performed the police duties in the village hereditary. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து திவானி அப்படின்றவங்க வந்து பிரிட்டிஷோட கம்பெனி பெற்று வந்தபோது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கார் அப்படின்னு கிராமங்களை மாவட்டங்கள் இதெல்லாம் பிரிக்கிறாங்க. சரியா? இந்த பிரித்து பொறுப்பு கொடுக்கறது வந்து பௌஜ்தார் வசம் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நகரங்களுக்கு வந்து தனியாக வந்து அலுவலர்களை நியமிக்கிறது, அதே வேளை கிராமங்களுக்கு கிராம காவலாளிகளாக பாதுகாக்கிறது அந்த மக்களை. அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் வந்து சம்பளம் கொடுத்து தங்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து காவல்துறை, அதாவது போலீஸை வந்து உருவாக்குறது யார் அப்படின்னு சொன்னால், யார்? கார்ன்வாலிஸ் தான். சரியா? இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஜமீன்தார்கள் வந்து காவலர் பணியிலேருந்து அவங்கள வந்து ஜமீன்தார்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை மட்டும் செய்யுங்க, காவல்துறை வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து அந்த ஜமீன்தார் போஸ்ட்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. சரியா? இன் 1791 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் தான் வந்து கார்ன்வாலிஸ் தான் போலீஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்குறாரு. சரியா? சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா தரோகா என்பவரை வந்து தலைவராக கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தானாக்கள் அப்படின்ற ஒரு பகுதியை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து போலீஸ் வேலை செய்யணும், அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து பரம்பரையாக நிர்வகிச்சுட்டு வரவங்களை வந்து காவலர்கள் வந்து சவுதிகார்கள் என்று சொன்னாங்க. இந்த மாதிரி பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா கவுத்வால் அப்படின்ற காவல் பணியை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா அப்படின்றவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த தரோகா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் மாகாணத்துக்கு எல்லாமே விரிவுபடுத்தினாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இப்போல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? அந்த மாதிரி பதவிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சித்தலைவர், மாவட்ட கலெக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கலெக்டரு அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அது வாஸ் அப்பாயிண்டட் இன் ஈச் டிவிஷன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரோம். சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜுடிஷியல் சிஸ்டம். சரியா? ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழித்து என்ன பண்ணுறாங்கன்னா வரி வசூல், அதாவது டேக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு, கலெக்ஷனுக்கு வந்து ரெவென்யூ கலெக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக இதனால் என்ன ஆச்சுன்னா சிவில் கோர்ட்டு, சரியா, திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் கோர்ட்டுகள் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன்படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்கத்தாவில் முதல்ல ஒரு ஹைகோர்ட்டை உருவாக்கினாங்க. இதுலேருந்து என்ன பார்த்திங்கன்னா நீதிபதி வந்து அது ஒரு நீதிபதி, அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு துணை நீதிபதிகள் வந்து 3 பேர் வந்து பிரிட்டிஷ் வந்து நியமிக்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவில்லு, அடுத்தது என்னது கிரிமினலு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிவிலு, அப்புறம் எசென்சியல் அண்ட் அட்மினிரல்டி கேஸ்ட், அதாவது இது வந்து திருச்சபைகள், இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வழக்குகளை கொண்டு போய் பிரத்யேக வழக்குகளை வந்து விசாரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
போட்டு அதை வந்து என்ன பண்ணுறது, அங்கே வந்து விசாரிக்கிறது. சரியா? இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் உருவாக்குனாங்க. அடுத்தது பாம்பேயில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடு ஃபுல்லாமே மெட்ராஸில் அந்த மாதிரி மெட்ராஸ் ஆகிய இடங்களில் வந்து பழைய நீதிபதி அதாவது கோர்ட்டுக்கு பதிலாக உயர் நீதிமன்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? அதுதான் இதில் இருக்கக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு அரசுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட துணைப்படை திட்டம்னா வேறு ஒன்றுமே இல்லை கண்ணா. அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட சோல்ஜர்ஸை வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து சப்சிடரி சிஸ்டம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்களோட படையும் நம்மளோட இதில் வந்து இருக்கும். அதுதான் வந்து சரியா? இதில் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான அதிகாரம் செலுத்துகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்சிடரி சிஸ்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்களது வந்து 3000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து யார் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல், அவங்க தான் வந்து மெஜாரிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாம் என்ன பண்ணணும், கேட்கணும். சரியா? அந்த மாதிரி ஒரு பாலிசியை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க. சரியா? இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ். இதனால் என்ன வந்து அதாவது முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் தங்களுடைய படைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் கலைச்சிட்டு ஆங்கிலேயரோட பிரிட்டிஷ்காரங்களோட சோல்ஜர்ஸை ஏற்றுக்கணும். இப்போ தான் மிஸ் சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு அதாவது பிரிட்டிஷ் ரெசிடென்ட்ஸ் வுட் ஸ்டே இன் இஸ் கேபிட்டல். ஒரு வந்து ராஜாங்கக்கிட்டையுமே ஒரு பிரிட்டிஷ்காரங்களோட அதிகாரி வந்து ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? அடுத்தது டுவார்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட படைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜு இது எல்லாமே யார் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே எந்த ராஜா வந்து அந்த சப்சிடரி சோல்ஜர்ஸை வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். புரியுதா கண்ணா? ஆமாம். இவங்க தான் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க தங்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட சோல்ஜர்ஸுங்களுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாமே யார் கொடுக்கணும், அந்த ராஜா தான் கொடுக்கணும். சரியா? சுதேச அரசுகள் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் all the non-English European officials should be turned out of his state. என்ன பண்ணோம், அதாவது வெளிநாட்டுக்காரங்க இந்த நாட்டில் இருக்கவங்க வந்து அதாவது ஆங்கிலேயர் தவிர மற்றவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே பிரிட்டிஷ்காரங்களோட என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கின பிறகு தான் இவங்க என்ன பண்ணணும், அவங்களோட இதில் வந்து அமல்படுத்தணும். சரியா? ஒப்பந்தம் செய்யணும். அவங்கள கேட்டு அனுமதி பெற்ற பிறகு தான் என்ன பண்ணணும், வெளிநாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் நம்ம வரலாமா இல்லையா அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட நாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்நிய அரசுகளின் தாக்குதல் வந்து மற்றும் உள்நாட்டு கலவரங்கள் வந்து ஆங்கிலேய படை இந்திய கம்பெனி வந்து அது வரைக்கும் நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கும். த பிரிட்டிஷ் வுட் undertake to defeat the state from internal trouble as well as the external attack. அதாவது இந்தியாவில் நடக்கிற உள்நாட்டு போரும் வெளிநாட்டு போர் வந்தாலும் யார் நம்மளை வந்து பார்த்துப்பாங்க, நம்மளோட இதை எடுத்துப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க எடுத்துப்பாங்க. சரியா? அடுத்தது இதனால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு மெரிட் ஃபார் த பிரிட்டிஷ். இதனால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடச்சிது, நன்மைகள் என்ன கிடச்சிது,
அவங்களோட சோல்ஜர்ஸுங்களுக்கு தேவையான அவ்வளோ செலவுமே நாம் தான் பார்த்துக்கிட்டோம். சரியா? அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். மெயின்டைன் சார்ஜு, எல்லாமே என்னது எக்ஸ்பென்ஸு, இந்தியன் ரூல் எல்லாமே அவங்களுக்குள்ள நாம் செஞ்சோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆல் ஃப்ரெஞ்ச்மென் இன் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூல்ஸ் வேர் dismissed and the danger of French revival was completely eliminated. இதில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஞ்சுக்காரங்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக நீக்கப்பட்டாங்க. சரியா? பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் ஃபஸ்ட் இருந்தே ஆகாது இல்லையா? அதனால் என்னாச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாருமே வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எல்லாம், அதாவது வேறு நாட்டுக்காரங்க வந்து அதாவது இடத்த பிடிச்சிக்குவாங்களோ, இவங்களோட பெரிய ஆளுங்களாக வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கிடுச்சு. ஏன்னா மற்றவங்க யாரையும் இவங்க உள்ளாலோ பண்ணவே கிடையாது. இவங்க மட்டுமே இருக்கும்போது மற்றவங்க பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒன்று அது ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பிகன் டு கண்ட்ரோல் த ஃபாரின் பாலிசி ஆஃப், இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்தது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வெல்ஹவுசியோட கிரிமினல், அதாவது பிரிட்டிஷோட டிப்ளமேசி மேட் ஃபார் த பிரிட்டிஷ், அதாவது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ராஜதந்திரத்தால் என்னாச்சு அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலுக்கு இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுச்சு. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது டிஃபெக்ட் ஆஃப் த பிரின்சிலி ஸ்டேட், அதாவது சுதேச நாடுகளுக்கு என்ன இழப்பு வந்துச்சு அப்படின்னா, அதாவது எல்லா மன்னர்களுமே பலவீனம் அடைஞ்சிட்றாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டு அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா அப்படின்னு சொன்னால், டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி, இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டல்ஹவுசி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நம்ம மன்னர்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகள் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு வந்து கம்பல்சரியாக யார் கூட போய் எந்த இதோட சேர்ந்துன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடும். வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், அது வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சிக்கு போயிடும். சரியா? இதனால் அதாவது வாரிசுகளை வந்து தத்தெடுக்கக்கூடாது. சரியா? இந்த மாதிரி தத்தெடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லா சொத்துக்களும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு போயிடும். சரியா? அதுதான் இந்த இதில் போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் பிரிட்டிஷ், இதில் வந்து என்ன, ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிரேட்டட் நேவல் பவர், கடல் வலிமை அதிகமாக இருந்தது. அதாவது அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இன் டெக்டைல்ஸ், அதாவது அதாவது நெசவு தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சயின்டிஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர், அதாவது அறிவியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்களை பிரிச்சிடுறாங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக்ஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமேசி ஆஃப் த பிரிட்டிஷ், அதாவது இவங்களோட ராஜதந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ராஜதந்திரத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் மற்றும் ஆங்கிலேயர்கள் நல்ல வளர்ச்சியும் திறமையும் பெற்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மர்ச்சன்ட், அதாவது இந்திய அரசர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அறியாமை ஒன்று ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒத்துமை இல்லாதது இன்னொன்று. சரியா? இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவை அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம். த
The Battle of Plassey was the foundation of British domination in India. அதாவது பிளாசி போர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் வந்து அவங்களோட மக்களோட நலனில் அக்கறை செலுத்தாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அவங்களோட எல்லா விதத்துலேயும் நம்மளை துணைப்படுத்த திட்டம் கொண்டு வந்தது, நம்ம மக்களிடையே ஒற்றுமை இல்லாதது, வாரிசு இல்லாதவங்க மன்னர்களோட நாட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி பெரும்பாலான இடத்த வந்து இந்தியா வந்து ஆங்கிலேய ஆட்சியின் கீழே கொடுத்ததுனால தான் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து நிறைய என்னாச்சு அதாவது கலகங்கள் சரியா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா கண்ணா? இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கிளர்ச்சிகள் வந்து நம்ம இந்தியாக்காரங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் என்னென்ன அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ரிபல்ஷன் சரியா, சவுத் இண்டியன் ரிபல்ஷன் நடந்தது. அடுத்தது வேலூர் ரிபல்ஷன் அண்ட் த கிரேட் ரிபல்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் கழகங்கள். அதாவது அந்த சோல்ஜர்ஸுங்கள் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸுங்களே வந்து அது வந்து நீ நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் நிறைய படிப்பக்கன்னா அதெல்லாம் வந்து நீ போக போக இதெல்லாம் என்ன எதுக்காக இவங்க கழகம் பண்ணாங்க அதாவது கிளர்ச்சிகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது சோஷியலில் வந்து ஏதாவது லெசன்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த லெசனை டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லெசன் எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.